பூஜா இஸ் நாட் அவர் டாட்டர் இன் லா. நம்ம மருமக இல்ல, பொண்ணு. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும்ன்ற பொறுப்பு நமக்கு இருக்கு. நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா அருள் இறந்து 1 வருஷம் கூட ஆகல. இதுக்குள்ள மறுபடியும் பூஜாவுக்கு கல்யாணம்னா டைம் இல்ல மோகன், காலத்தோட கட்டாயம்பா. அப்படியா? சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். இவ்வளவு வருஷம் நீ என்ன பிரிஞ்சு இருந்தியே, நீயே மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கல? ஓ, நான் ஒரு பெரிய முட்டாள். ஒருவேளை நான் செத்து போயிருந்தா நீ கல்யாணம் பண்ணிட்டு இருப்ப இல்ல? மோகன், என்ன உளறல் இதெல்லாம்? தயவு செய்து என் மனசை வருத்தப்படுத்தாதீங்க. இது கோர்ட் இல்ல. இதெல்லாம் தாங்கிக்கிற வயசை தாண்டி வந்தாச்சுன்னா இத பாருங்க, நமக்கு அப்புறம் பூஜாவுக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு செக்யூரிட்டி வேணும் மோகன். அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். ஆமா, என்ன வேணாலும் பண்ணுவேன்னா கொலை பண்ணுவியா? ஏய் ஏய், என்ன அப்படி பாக்குற? ஐம் சாரி, நான் சும்மா தமாஷை கேட்டேன். சரி, வேர் இஸ் த கிரீன் டீ? வேர் இஸ் த கிரீன் டீ? அங்க. ஓகே, தேங்க் யூ. வாவ், கிரீன் டீ, கிரீன் டீ, கிரீன் டீ. ஓகே ஓகே, எனஃப் எனஃப் எனஃப். ஒரு 5 மினிட்ஸ்ல மை கிரீன் டீ வில் பி ரெடி. கல்யாணத்துக்கும் சொரூபனும் பூஜாவும் ரெடி. அப்போ நானும் ரெடி. பூஜா இஸ் நாட் ரெடி. நீங்க தான் அவளை தயாராக்கணும். இந்த பாருங்க, நான் நிறைய முறை சொல்லியாச்சு அவளுக்கு. நான் சொல்றதை விட நீங்க சொல்றத அவ நிச்சயமா கேட்பா. கட்டின பொண்டாட்டி தான் என் பேச்சை கேட்க மாட்டா. என் மருமகளாச்சே, நிச்சயமா என் பேச்சை கேட்பா. அந்த விஷயத்துல நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். மோகன், சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், ப்ளீஸ். நான் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன்ப்பா. இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து என்ன முழுங்கிடுமோன்னு இருக்கு. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பூஜாவும் குழந்தைய உங்க பொறுப்பு. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நீ இப்படி எல்லாம் பேச மாட்டியே. என்னாச்சு உனக்கு? என்ன பிரச்சனை சொல்லு தமிழரசி, நான் இருக்கேன்ல. நீங்க இருப்பீங்க மோகன், நான் இருக்க மாட்டேன். நான் சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ளீஸ். எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பூஜாவும் குழந்தைய உங்க பொறுப்பு. அவளை பத்திரமா பாத்துக்கங்க. நம்ம பூஜாவுக்கு கல்யாணத்தை நடத்திருங்க. பூஜா சொரூபம் கல்யாணத்தை தயவு செய்து நடத்திருங்க. Something is wrong. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் உயிரோட இருந்தா பல குடும்பங்களுக்கு ஆபத்து தாண்டி. அதான் கடவுள் இவ உயிரை பாதியிலேயே எடுக்க பாக்குறாரு. என் அக்கா சார்பா நான் விட்டுட்டு உனக்கு சாபம். ஒரு பொம்பளையோட வாழ்க்கையை புடுங்கி இன்னொரு பொம்பளையோட வாழ்ந்தா அவ குடும்பம் விளங்கவே விளங்காது. அடுத்தவ புருஷன் மேல ஆசைப்படுறா, இன்னொருத்தங்க குடும்பத்தை அழிக்க போறா. அவங்க குழந்தைகளெல்லாம் அனாதையா நடு தெருவுல நிறுத்த போறா. என் வயிறறிஞ்சு சொல்ற மகா, உனக்கு சத்தியமா நல்ல சாவே வராது. மகா எங்க போனா? மகா, 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 தங்கம், தங்கம். என்னம்மா?
இல்லையா? இல்லையேம்மா, அம்மா தூங்கட்டுன்னு சொல்லிட்டு நான் அந்த அரைப்பக்கமே போகலையே. மகாவை காணும் தங்கம். ஐயோ, என்னம்மா சொல்ற? அம்மாவை காணுமா? வீடெல்லாம் தேடி பார்த்துட்டேன், எங்க போனானே தெரியல. பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாங்கம்மா, வந்துருவாங்க, நீ ஒண்ணு கவலைப்படாத. சரி, நீ கொஞ்சம் கோவில் வரைக்கும் போய் பார்த்துட்டு வரியா? சரிம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஒருவேளை சுப்பிரமணிய பிக்கப் பண்ண ஏர்போர்ட் போயிருப்பாளோ? ஹலோ ஹலோ, ஸ்ருதி பேசுறேன். ஸ்ருதி சொல்லுமா. எங்க இருக்கீங்க சார்? இப்போதான் ஏர்போர்ட்ல இறங்கி நேரா வீட்டுக்கு வந்துட்டேன். உங்களை பிக்கப் பண்ண மகா வந்தாளா? இல்லையே, ஏன் கேக்குற? மகாவை காணோம் சார். என்ன, மகாவை காணுமா? சரி சரி, பதட்டப்படாத, நான் நேரா வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். சீக்கிரம் வாங்க. எங்க போனவா? எங்க போயிருப்பா? அக்கா, உன்கிட்ட ஒரு 30 ரூபாய் இருக்கா? வெங்காயம் வாங்கணும், என்கிட்ட 500 ரூபாய் நோட்டா தான் இருக்கு. காலங்காத்தால அந்த கடைக்காரன் வேற சில்லறை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான். என் பர்ஸ்ல இருக்க எடுத்துக்கோ. இது அந்த வக்கீலோட விசிட்டிங் கார்டு தானே? இப்போ இதை என்ன பண்றேன்னு பாரு. லீலா, லீலா, ஏய் லீலா, லீலா என்னடி பண்ற? ஏய் லீலா, என்னடி பண்ற? ஏய் ஷூ, அந்த கார்டு கொடு. அந்த வக்கீலோட விசிட்டிங் கார்டு உனக்கு எதுக்கு? நேத்து அந்த மகாவை என் கையாலேயே கழுத்து நெரிச்சு கொண்டு இருப்பேன். ரூமுக்குள்ள ஓடி போய் தாப்பா போட்டு தப்பிச்சிட்டா. என்னைக்கு இருந்தாலும் அவ சாவ என் கையில தான். இப்ப எதுக்கு விசிட்டிங் கார்டை எரிச்ச? அவங்கள நான் காண்டாக்ட் பண்ணனும்னா எப்படி காண்டாக்ட் பண்ணுவேன்? ஓ, உன் மனசுல அப்படி ஒரு நினைப்பு வேற இருக்கா? இங்க பாருக்கா, இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த மகாவோட பண திமிரால அசிங்கப்பட்டு உன் புருஷன் இங்க வந்து நிப்பாரு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. அனாவசியமா டைவர்ஸ் அது இதுன்னு உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்காத. லீலா, நான் எந்த முடிவெடுத்தாலும் நல்லா யோசிச்சு பொறுமையா தான் முடிவெடுப்பேன். அது உனக்கு தெரியும். ஒரு தொட்டி பன்னீரா இருந்தாலும் அதுல அசிங்கம்னு விழுந்துட்டா அது முழுசா நாரி போயிடும். அத நீ ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. என்ன மீறி டைவர்ஸ் அது இதுன்னு முடிவெடுத்த அன்னைக்கு இருக்கு உனக்கும் எனக்கும் குருஷேத்திரம். ஞாபகம் வச்சுக்க. சுப்பிரமணி சார். என்னம்மா, ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல சார், நான் எல்லா இடத்துலயுமே தேடிட்டேன், எங்கேயுமே மகா இல்ல. நீ போன் பண்ணதுக்கு அப்புறம் நானும் மகாவுக்கு போன் பண்ணேன், ஆனா ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. இந்த ஏரியா ஃபுல்லா தேடிட்டேன் தம்பி, அம்மாவை எங்கேயுமே காணோம். சரி, ஆபீஸ்க்கு வேணா போயிருக்கலாம். ஆபீஸ்க்கு போன் பண்ணியா? நான் ஆபீஸ்க்கு போன் பண்ணேன். ஆபீஸ்ல போன தனா தான் எடுத்தாரு. நான் தனாவை கூட விசாரிக்க சொல்லிருக்கேன், ஆனா எனக்கு தெரிஞ்ச மகா ஆபீஸ்ல இல்ல. சரி, நேத்து என்னதான் நடந்துச்சு? நேத்திக்கு லீலா வந்தா. அதுக்கப்புறம் என்னாச்சு? லீலா பயங்கர பிரச்சனை பண்ணி பயங்கர கலாட்டாவாயிடுச்சு. லீலா மகாவை ரொம்ப கேவலமா திட்டிட்டா. நானும் தங்கமும் தான் மகாவை உள்ள தள்ளி கதவை பூட்டிட்டோம். சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்ல. கதவை பூட்டிட்டு அவ வெளியிலயே வரல, சாப்பிட கூட வரல. நாங்க கதவை எவ்வளவோ தட்டி பார்த்தோம், ஆனா அவ கதவை திறக்கவே இல்ல. சரி, நான் நினைச்ச அவ காலையில ஆனா நார்மல் ஆயிடுவான்னு. ஆனா பார்த்தா காலையில அவ ரூம்லயே இல்ல. சுப்பிரமணி சார், எங்க போறீங்க?
மை டியர் மணி, உங்களை இப்படி பிரிஞ்சு போறது நான் செத்து போறதை விட கஷ்டமா தான் இருக்கு. இந்த முடிவை எடுக்கக்கூடாதுன்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா முடியல. இத்தனை நாள் நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன். இளவரசி மனசை புண்படுத்தியிருக்கேன், உங்களை எவ்வளவோ சிரமப்படுத்தியிருக்கேன். எல்லாமே அறக்கட்டளைக்காக தான். ஆனா இப்போ இளவரசி வாழ்க்கையை காவு வாங்கிதான் அந்த அறக்கட்டளையை நடத்தணுமா அப்படின்னு எனக்குள்ள போராட்டம். என்னால நீங்களும் இளவரசியும் சட்டப்பூர்வமா பிரியறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அதனால இந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ஒரே வழி நான் இந்த வீட்டை விட்டு போறதுதான். என் வீடு, ஆபீஸ் அத்தனையும் என் புருஷன் உங்க பொறுப்புல தான் ஒப்படைச்சிட்டு போறேன். நீங்க எல்லாத்தையும் பார்த்துப்பீங்கன்னு எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குங்க. நான் எங்க போறேன் எனக்கே தெரியாது. அதனால என்னை தேடி கஷ்டப்படாதீங்க. நீங்க தேடி மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தாதீங்க. இளவரசியை சமாதானம் செய்யுங்க. உங்க குழந்தைங்களோட சந்தோஷமா இருங்க. என்னை பத்தி கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரமே இந்த மகா இறந்துட்டா அப்படிங்கிற மரண செய்தி உங்களை வந்து சேரும். சொத்து பிரச்சனைகளை வக்கீல் சுபா பார்த்துப்பாங்க. உங்க மடியில நான் சாகணுங்கிற என்னோட கடைசி ஆசை நிறைவேறாம போகுதேங்கிறது தான் என்னோட ஒரே வருத்தம். உங்களை சந்திச்சதுக்கும் உங்களோட பழகுனதுக்கும் நீங்க எனக்கு கிடைச்சதுக்கும் நான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் மணி. மற்றபடி இந்த மகா கடைசி நொடி வரைக்கும் அவளோட மணிய உயிருக்கு உயிரா நேசிச்சுக்கிட்டே தான் இருப்பா. மணி அப்படிங்கிற பேரை அவ உதடுகள் உச்சரிச்சுக்கிட்டே தான் அவ உயிர் போகும். இது சத்தியம். எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யணுங்க. இந்த வீட்டை விட்டு போகும்போது தாலியை கழட்டி வச்சுட்டு போகலான்னு தான் நினைச்சேன். ஆனா நான் இறந்து மண்ணில் புதையும் போது என்னோட தாலியையும் சேர்த்து புதைச்சிடுங்க. கேன்சர்ல சாகுறவங்கள குளிப்பாட்டி அனுப்ப மாட்டாங்க. ஈர துணியை வச்சு உலர்த்தி தான் அனுப்புவாங்க. அது கூட நீங்க தாங்க எனக்கு செய்யணும். அந்த உரிமை என் மணிக்கு மட்டும்தான் இருக்கு. ப்ளீஸ்ங்க, இதுதான் என்னோட கடைசி ஆசை. குட் பை மணி, மை டியர், மை டார்லிங், மை ஸ்வீட் ஹஸ்பண்ட். ஐ லவ் யூ. ஐ எம் சைனிங் அவுட். தேங்க் யூ. யுவர் வைஃப் மகா. என்னாச்சு சார்? இப்படி அறிவு கிட்ட திரும்ப பண்ணிட்டாலும் எத்தனை தடவை கிட்ட சீக்கிரம் சாப்பிட்டு குட்டிமா, இல்லைன்னா உங்கள் அம்மா பிடிங்க சாப்பிட்ருவாங்க. யாரு? நானா? யாருக்கு தெரியும், செஞ்சாலும் செய்வேன். என்னடா குட்டிமா? என்ன மாமா விஷயம்? வீட்டுக்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணுங்கிற மேனஸ் கூட உங்களுக்கு தெரியாதா? லீலா, அவர்கிட்ட போய் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? கிருஷ்ணா, நீ சும்மா இரு. என்ன சொன்ன லீலா? மேனர்ஸ் பத்தி நீ பேசுறியா? மகா வீட்டுக்குள்ள போகும்போது காலிங் பெல் அடிச்சிட்டு தான் நீ போனியா? நான் அவ வீட்டுக்கு போனது காலிங் பெல் அடிக்கிறதுக்கு இல்ல, அவளை அடிக்கிறதுக்கு. கோழ மாதிரி ஓடி போய் ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டான். இல்ல அவளை வெட்டி பொழந்துட்டு தான் வந்திருப்பேன். நீ பண்ண காரியத்தினால அங்க என்ன நடந்திருக்குன்னு உனக்கு தெரியுமா? அவ வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மாமா. உன் திமிர்னாலதான் என் மகா வீட்டை விட்டு காணாம போயிட்டா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவ வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவளையே நீ அடிக்க போயிருப்ப. ஏன் வாழ்க்கையில குறிக்கிறதுக்கு நீ யாரு? உன்னை மட்டும் நான் முதலே அப்படி அடிச்சிருந்தா நீ இவ்வளவு துள்ளிருப்பியா? இல்ல துணிஞ்சு என் வழியில குறுக்குதான் வந்திருப்பியா?
எவ்வளவு தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடி என் பொண்டாட்டி அடிப்பேன் என்ன? அவ்வளவுதான் உனக்கும் மரியாதை. ராஸ்கல். ராஸ்கல் கிஸ்கல்னு பேசுனீங்க, மரியாதை கெட்டுரும். முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க. ஓ, உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். டேய், என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என் வீட்டுக்குள்ள வந்து என்னைய பரட்டுறியா? டேய், உன்னை விடுங்க கிருஷ்ணா, விடுங்க. போதும், நிறுத்துங்க. கிருஷ்ணா, என்ன கிருஷ்ணா, இப்ப எதுக்கு என் புருஷனை அடிச்சீங்க? இவன் உன் புருஷன் தான் முதல்ல என்ன அடிச்சாரு. அது என்ன அவர்கிட்ட கேளு. அதுக்கப்புறம் ஏன் புருஷனை பத்தி கேளு. நீ அவரை விட சின்ன பொண்ணு தானே, அடிச்சா ஒண்ணும் தப்பு இல்ல. கிருஷ்ணா எதுக்கு அடிச்சாரு? தப்பு எங்க மேல கிடையாது, உன் மேலதான். என்னைக்கு அந்த மகா பின்னாடி இந்த ஆள் ஓடினாரோ அன்னைக்கே இந்த ஆளை 4 அரை விட்டுருந்தனா இன்னைக்கு இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல. ஏய், என்னடி அந்தாள் இந்தாளுன்னு மரியாதை இல்லாமலாம் பேசுற? உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? புத்தி எனக்கு கெட்டு போகல, உனக்கு தான் கெட்டு போச்சு. இந்த ஆளு மகா பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்காரு, நீ போய் அவங்களுக்கு வக்கலத்து வாங்கிட்டு வந்து நிக்கிற. லீலா, நீ ரொம்ப பேசுற. இந்த மாதிரி கொழுப்படுத்து பேசுனதால தான் அவளை அடிச்சேன். கொழுப்பு கிளப்புனா அப்புறம் நடக்கிறத வேற சொல்லிட்டேன். கிருஷ்ணா, கொஞ்சம் மரியாதை பேசுறீங்களா? இவனுக்கு என்ன மரியாதை வேண்டி இருக்கு? டேய், வெள்ள போடா. போடா இல்ல. நான் உன் கூட பேசல, என் பொண்டாட்டியோட பேசுறத நீ தடுக்காத. இது என் வீடு. இங்க ஒரு நிமிஷம் நான் உன் காலை வடிச்சிருவேன். போடா வழியில. நீ காலை உடைக்கிறத பாத்துட்டு இருக்கடா. ஓடா பாப்போம், ஓடா பாப்போம், ஓடா. கொஞ்சம் 2 பேரும் நிறுத்துறீங்களா? ஏன் இப்படி காட்டு மிராண்டி தனமா நடந்துக்கிறீங்க? ஆமா தாயே, நீ அன்னை தெரசாதான், நான் ஒத்துக்கிறேன். உலகத்திலேயே புருஷனோட வப்பாட்டிக்கு பொண்டாட்டியே ஆதரவா பேசுறது நீ ஒருத்தியாதான் இருக்கும். ஆமாண்டி, அப்படியே வச்சுக்கோ. அப்போ உனக்கும் இந்த வீட்ல இடம் இல்ல, வெளியில போ. ரொம்ப நன்றி லீலா. எனக்கு இந்த அவமானமும் அசிங்கமும் தேவைதான். இல்லக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. நான் ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன். நீ உள்ள போக்கா. ஆனா இந்த ஆளு வெளியில போ சொல்லுக்கா. லீலா, இன்னொரு தடவை இந்த ஆளு அந்த ஆளுன்னு சொன்ன இந்த பிரச்சனை எல்லாம் யாரால? உங்களால தானே. இவங்களை திட்டத்துக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? இவங்களை தப்பு சொல்லி என்ன பிரயோஜனம்? அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? யாருக்குமா? யாருக்கு அசிங்கம்ங்கற? இவ என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? மகா வீட்டுக்கு போய் அவள தேவையில்லாம சண்டைக்கு எடுத்திருக்கா. வாய்க்கு வந்தபடி பேசிருக்கா. அந்த வருத்தத்தை தாங்க முடியாம லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டு விட்டு எங்கேயோ போயிட்டான். இப்ப நான் எங்க போய் தேடுறது? அவன் நிலைமை என்னன்னு தெரியல உனக்கு. மகாவ காணோமா? உடனே நீ பரிதாபப்பட்டுருவியே. அன்னைக்கு விடிய காலையில நீ வீட்டு விட்டு வெளியே போனியே, வயித்துல ஒரு குழந்தை கையில ஒரு குழந்தைன்னு. இந்த மனுஷன் இங்க வந்து ஒரு வார்த்தையாவது கேட்டாரா அவளை எங்க தேடுவேன்னு? பணக்காரின்னதோ இவ்ளோ வேர்த்து கொட்டுதில்ல. உனக்கு மரியாதை அவ்வளவுதான். சுப்பிரமணி, இன்னொரு தடவை உன் கை என் மேல பட்டுச்சுன்னு வச்சுக்க, உன்னை என் அக்கா புருஷனை கூட பார்க்க மாட்டேன். மகளிர் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வெக்க மானலாம் இல்ல? முதல்ல இங்க இருந்து போங்க. மகா எங்க இருக்கான்னு போய் பாருங்க. எனக்கு இருக்குமா? உனக்கும் இருக்குல்ல? நீ என் பொண்டாட்டி தானே? பொட்டியும் குழந்தையும் தூக்கிட்டு கிளம்பு. மகாவோட பிரச்சனை நம்மளோடய போட்டோம். ஏன் பின்னாடி வா. கிளம்பு. இருங்க வர. அக்கா, அக்கா நீ
அக்கா நான் ஏதோ கோவத்துல தப்பா பேசிட்டேன்க்கா, என்ன மன்னிச்சிருக்கா. நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ எங்கேயே இரு அக்கா. நீ எதுவும் பேசாத லீலா. உன் மேல எந்த தப்பும் இல்ல. உன் மேல கோவப்படுறதுக்கு எனக்கு எந்த அருகதையும் இல்ல. என் புருஷன் நல்லவரோ கிட்டவரோ, ஆனா ஏன் முன்னாடி நீங்க 2 பேரும் அவரை மரியாதை இல்லாம நடத்தினத என்னால தாங்கிக்க முடியல. நான் இனிமே இங்க இருக்க விரும்பல. நான் போறேன். அக்கா லீலா. சொன்னாக்கே கேட்டே இல்லை, நம்ம உங்களை மரியாதையெல்லாம் நடத்திட்டோமா. அவர் வருவார், நான் அடிப்பார், அதை பார்த்து நான் சும்மா இருக்கணும். அப்போ தான் நல்லவங்க, அப்படி தானே? இவர் என்ன வேணா பண்ணுவார். விடலீலா, போகட்டும், தடுக்காத. நல்ல மரியாதை கொடுத்தீங்க கிருஷ்ணா. தேங்க்ஸ். அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, நான் சொல்றதை கேளுக்கா. அக்கா போகாதக்கா. ஏய், இனி நான் அக்கா அக்கான்னுட்டு போ, உள்ள போ. ஏய், சும்மா நை நை அழுதுட்டு இருக்கா. சொல்றான்ல, போ உள்ள போ. இனிமே அவங்களுக்கு உனக்கும் ஒட்டும் இல்லை, உறவு இல்லை. அவங்களும் உன்னை பார்க்க இங்கே வரக்கூடாது, நீ அவங்கள பார்க்க போகக்கூடாது. அக்கா ஏய், எங்க போற? அக்கா லீலா, ப்ளீஸ்க்கா. லீலா. அக்கா